குறிப்பாக மாணவர்களுக்கு இந்தியாவே போற்றக்கூடிய வகையில் அனைத்து மாநில முதல்வர்களும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதை அனைவரும் பாராட்டுகின்றார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை என்றாலும் ஒரு குடும்பத்தில் மாணவர்களுடைய பங்கு, பெற்றோர்கள் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வம், இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய முதல்வர் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் கூட சொல்லாததையும் செய்தவர் என்ற அடிப்படையில் அந்த காலை உணவு திட்டத்தை 5ஆம் வகுப்பு வரை அறிமுகம் செய்திருந்தார்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 5ஆம் வகுப்பு வரை இருந்ததை அந்த காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை அதிகப்படுத்தி இன்று மாணவர்கள் இடைநிறுத்தலை தடுப்பதற்காகவும் ஒரு தாய் உள்ளம் கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். அதேபோல மடிக்கணினி திட்டம், மேல் படிப்புக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.